உங்களால் ஒன்று செய்ய முடியவில்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததால்தான் உங்களுக்கு கோபமே வருகிறது. உங்களின் இயலாமையையும் தோல்வியையும் நீங்களே ஒப்புக்கொள்ளும்போது அங்க கோபத்துக்கு கொஞ்சம் கூட இடம் இருக்காது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கோபத்தால் நல்ல நட்பையும் நல்ல உறவினர்களையும் நீங்கள் இழக்க நேரிடும் அப்படின்றத உணருங்க. கோபம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அன்பும் அதிகமாக இருக்குமா? ஒருத்தர் மேலே அளவுக்கு மீறி கோபம் வர்றதுக்கு காரணம் நாம் அவங்க மேலே வச்சிருக்கிற அதிகமான அன்பும் அக்கறையும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்பு கொண்ட இதயத்தை கோபத்தில் கூர்மையான வார்த்தைகளால் வதச்சிட்டு எதை கொண்டு அந்த காயத்தை சரி செய்ய முடியும் அப்படின்றது தான் தெரியலை. உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அதை அமைதியாகவும் கொஞ்சம் மெதுவாகவும் வெளிப்படுத்த பாருங்க. அதை கேட்குறவங்களோட மனசும் அமைதி அடையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோபம் கூட விரைவில் தனியும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் கோபம் ஒரு தீர்வு ஆகாது. இதை ஃபஸ்ட்டு உணருங்க. உங்களுக்கு எந்த நிலையில் கோபம் வந்தாலும் 10 வினாடிகள் எதுவும் செய்யாமல் சும்மா இருந்தாலே போதும். அதுக்குள்ள புத்தி வேலை செஞ்சு கோபமே வராமல் ஆயிடும். ஆனால் அந்த 10 வினாடி மட்டும்தான் இங்கே எல்லாருக்குமே பிடிபடுறதில்ல. அதுக்கு நிறைய பயிற்சியும் முயற்சியும் தேவை. கோபம் வரும்போது நம்மளோட மனசு அமைதியை இழக்கிறதால இரத்த கொதிப்பு, மன அழுத்தம், இதால் உடலில் பல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு தவறுக்காக தான் நம்ம மற்றவங்க கிட்ட கோவப்படுறோம். அந்த தவறை நம்மளும் செஞ்சுருப்போம் அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. எல்லாருமே நம்ம நினைக்கிறதையே நினைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. மற்றவங்கள நீங்கள் இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற கோபம் குறையும். உங்களோட கோபம் உங்களோட மதிப்பை தாழ்த்தவும் செய்யும், உயர்த்தவும் செய்யும். நீங்கள் கோபப்படும் போது மற்றவங்க உங்களை எப்பவும் தன்மையாக இருக்கிறவன் கோபப்படுறான், அதில் ஏதோ அர்த்தம் இருக்குது அப்படின்னு நினச்சா உங்கள் கோபத்துக்கு அங்கே மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். நீங்கள் படுற கோபத்துக்கு மற்றவங்க இவனுக்கு வேறு வேலை இல்லை, இவன் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட கோபத்துக்கு மதிப்பு இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கும் அங்கே மதிப்பு இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். எல்லா நேரத்துலையும் கோபத்தை உள்ளேயே அடக்கி வச்சிடாதீங்க. வெளியே காட்டின கோவம் மன்னிப்புக்கு வழி தேடும். உள்ள அடக்கி வச்ச கோவம் பழி வாங்குறதுக்கு தான் வழி தேடும். உங்களை விட வலுவானவங்க கிட்ட கோவப்பட்டா இழப்பு உங்களுக்கு தான் அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. அதே நேரத்தில் உங்களோட கோபத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க. உங்களை விட வலிமை குறைஞ்சவங்க கிட்ட நீங்கள் கோவப்பட்டா அவங்களோட சாபத்தை பெற நேரிடும் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. எளியவங்க கிட்ட கோபத்தை காட்டுறதால உங்களோட வீரத்துக்குமே களங்கம் அப்படின்றத உணருங்க. எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. அடியை விட கோபத்தில் விடுற வார்த்தைகள் பெரிய வலியை தரும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறுறதே இல்லை. கோபத்தில் நீங்கள் பேசின வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்பட்டாலும் ஒருபோதும் மறக்கப்படுறதில்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒருபோதும் மற்றவங்களோட மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்ற தீர்மானம்தான் உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த உதவும். புயலும் கோபமும் ஒன்று தான். வீசும் போதும் பேசும்போதும் எதுவுமே தெரியாது. அடக்கி ஓய்ந்த பிறகுதான் தெரியும் அடைஞ்ச சேதங்கள் எவ்வளவு அப்படின்றது. கோபத்தை எப்பவாது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்திடாதீங்க. அது ஏற்படுத்துகிற காயங்களை எதை வச்சும் சரி செஞ்சிட முடியாது. மற்றவங்களோட மனசை உடைச்சி பார்க்குற வார்த்தைகளை நீங்கள் உதிர்த்தா அது உங்களுக்கு இழிவை தான் பெற்றுத்தரும் அப்படின்றத உணருங்க. நேசித்த இதயங்களை பிரிக்கிற ஒரே ஒரு கொடிய ஆயுதம் ஒரு நிமிஷ கோவம்தான் அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. கோபம் அப்படின்றது வலுவான சூறைக்காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிஞ்சிட்டாலும் அதுக்குள்ள பல மரங்களோட கிளைகளை அது முறிச்சிருக்கும்.
சில மரங்களை அது வேரோட புரட்டி கூட போட்டிருக்கும். நீங்கள் கோவப்பட்டு ஒரு விஷயத்தில் வென்றுட்டீங்க அப்படின்னா உங்களோட கோபம் பெருசு அப்படின்றது அர்த்தம் இல்லை. அதை தாங்கிக்கிட்டவங்களோட பொறுமை தான் பெருசு அப்படின்னு அர்த்தம். கோபம் அப்படின்ற பெரிய அமிலமானது அது எரியப்படுற இடத்த விட அதை வச்சுக்கிட்டு இருக்கிற கைகளையே அது பெருசா நாசப்படுத்திடும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. கோப்பையில கொதிக்கிற நீர் கூட கடைசியில ஆவியாயிரும். கோவத்துல உதிர்க்கிற வார்த்தையானது ஆவியே போனாலும் விடாம துரத்தும். ஒரு விவாதம் நீண்டுகிட்டே போகுது அப்படின்னா அதுல பங்கு வச்சிருக்கிற 2 தரப்பினர் மேலையும் குற்றம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அறிவார்ந்தவங்க கை தொடாம முட்டாள்கள் கைப்பிடித்து கடைபிடிக்கிற ஆயுதம் தான் கோபம். சாதாரண மனுஷங்க தான் மற்றவங்க மேல கோவப்படுவாங்க. சாதாரண மனுஷங்க தனக்குத்தானே கோபம் கொண்டு தன்னோட தவறுகளை திருத்தி தன்னை சிறந்தவனா மாத்திக்கிறாங்க. மற்றவங்க நம்ம மேல கோபத்தை கொண்டு கடுமையான வார்த்தைகளால நம்மளை காயப்படுத்தும் போது அவங்களோட நாவை நம்மளால அடக்க முடியாது. ஆனா மற்றவங்களோட வார்த்தைகளை நம்ம அலட்சியம் செஞ்சு நம்மளே தற்காத்து கொள்ள முடியும். கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்றவனே உண்மையான பலசாலி யாராம். கோபம் அப்படின்றது ஒரு தற்காலிக பைத்தியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கோபம் வரும்போது 2 நிமிஷம் கண்ணை மூடி மூச்சை நல்லா இழுத்து நிறுத்தி வெளியில விடுங்க. அதனால கோபம் தனியும். கோபம் வரும்போது கண்களை மூடி உட்காருங்க. இல்ல தனிமையான இடத்துக்கு போய் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்துட்டு வாங்க. அப்பதான் உங்களோட கோபமானது பாதிக்கு மேல குறைஞ்சிருக்கும். 1 நிமிஷம் கோபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா துக்கமான 4 நாட்கள்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். கடனே இல்லாதவன் பணக்காரன், நோயே இல்லாதவன் லட்சாதிபதி, கோபமே இல்லாதவன் தான் கோடீஸ்வரன். எதுக்காகவும் வருத்தப்படாத. வருத்தம் தான் கோபத்தை உண்டாக்குது. கோபம் வெறுப்பை கிளறுது. வெறுப்பு விரோதமா மாறுது. விரோதம் பகையாகிறது. வருத்தம் வரும்போதே அதை அலட்சியப்படுத்திருங்க. அப்பதான் எந்த ஒரு பாதிப்புமே நிகழாது. கோபத்தை எப்படி சரியா கையாள்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா வாழ்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரோட கோபம் நம்மளை காயப்படுத்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட காயமும் மற்றவங்கள காயப்படுத்தும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்காமையே இருக்கிறது தான் ஏன் அப்படின்னு புரியல. உங்களை ஒரு கொடியவங்களா மாத்துற ஆற்றல் கொண்ட கோபத்தை கைவிடுங்க. கோபத்துல நீங்க வாயை திறக்கும் போது உங்களோட கண்களும் மனமும் மூளையும் செயல் இழந்து போயிருது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கோபம் இருக்கும்போது கையில கிடைச்சதை எல்லையா தூக்கி எறிய எல்லாராலையும் முடியும். ஆனா அந்த கோபத்தையே தூக்கி எறிய ஒரு சிலரால மட்டும்தான் முடியும். நீங்க அந்த ஒருத்தரா இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமே வாழ்க்கையில எப்பவுமே கோவப்படக்கூடாது அப்படின்ற முடிவு எடுங்க. அதை மீறி உங்களுக்கு கோவம் வந்தா கட்டுப்படுத்த கத்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும். இந்த வீடியோ மொத்தம் 3 பார்ட் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. உங்களால் ஒன்று செய்ய முடியவில்லை என்பதை